கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கார்த்தி வந்து தீபா தான் பல்லவின்னு ஸ்னேகாட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகாவுக்கு வந்து தீபா தான் வந்து கார்த்தியோட ஒய்ஃப்னு தெரிஞ்சிருச்சு. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. கார்த்தியோட அண்ணன் வந்து ஆனந்த் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட. நம்ம எத்தனை வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் கடைசியில் பாரு இப்போ நம்ம வந்து கல்யாணம் பண்ண முடியாமல் தனியாக பிரிஞ்சு வாழ்கிற மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, இப்போ எதுக்கு நீ பழசெல்லாம் கலர்ற, உனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல, உன் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி உன்னை திட்டுறது சந்தேகப்படுறதுனால தான் வந்து எனக்கு வருத்தமாக இருக்குது. நீ கேட்டுக்கிட்டனால தான் நான் வந்து என் மீனாட்சி கிட்ட கூட பொய் சொல்லிட்டு உன்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். நான் வந்து மோஸ்ட்லி மீனாட்சி கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து உனக்காக வந்து நீ கஷ்டப்படுறியேங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு தவிரன்னு சொல்கிறாப்புல. அப்போ ஆனந்த் இதுலேருந்து ஆனந்த் வந்து மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த பொண்ணு தான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனந்த் தயவு செஞ்சு சொல்கிறேன், எனக்காக ஒரு 2 நாள் வந்து என் கூடயே ஸ்பெண்ட் பண்ணு. அது மட்டும் இல்லாமல் எனக்காக வந்து தாலி மட்டும் உன் கையால் கட்டிவிடு. அதுக்கப்புறம் நான் உன் வாழ்க்கையில் தலையிடவே மாட்டேன். எனக்கும் சந்தோஷமாக நான் நிம்மதியாக இதை நினச்சிக்கிட்டே வாழ்க்கை பூரா வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப, எனக்காக இதை செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக வந்து மீனாட்சி ஃபோன் பண்ணிடுறாங்க ஆனந்துக்கு. என்ன எப்படி இருக்கீங்க, அங்கே கோல்டு கிளைமேட்லாம் எப்படி இருக்குது, நல்லா வேலைக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனந்த் வந்து சரி மீனாட்சி நீ நிம்மதியாக தூங்கு, நான் வந்து அப்புறமேட்டு கால் பண்ணுறேன், கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. ஆனந்த் வந்து அந்த பக்கம் கிளம்பி போயிடுறாப்புல. இவனை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணி விடலான்னு பார்த்தா இவன் வந்து எஸ்கேப் ஆகிறதுலேயே ஐடியா இருக்கானே, இவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம். அதே சமயத்தில் கார்த்தி வந்து ஆஃபீஸுக்கு போடலான்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. அந்த சமயம் தீபா வந்து குளிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. என்னங்க இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை சார் இன்றைக்கி வந்து அத்தை கூட போகணும்ல, ஃபங்க்ஷன் இருக்குல்ல அப்படின்னு. எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கோங்க, லீவ் கொடுங்கன்னு தீபா கேட்டேன்னே. லீவெல்லாம் இன்றைக்கி தர முடியாது, இன்றைக்கி முக்கியமான வேலை ஆஃபீஸில் இருக்குது, இன்றைக்கி வந்து உங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன், நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, அதனால் அத்தை கூட போயிட்டு டக்குன்னு வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அத்தை கூட முதல்ல ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அதெல்லாம் கிடையாது, சீக்கிரம் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ் வந்துடுங்க, நான் பாக்கி எல்லா வேலையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் கார்த்திக் கீழே இறங்கி வந்துடுறாங்க. கார்த்தி இந்த பக்கம் வந்தோன்னே ஐஸ்வர்யா வந்து இந்த பக்கம் கார்த்தியோட ரூமுக்கு போயிட்டு அந்த பீரோவில் உள்ள புடவை வந்து மாற்றி வைக்கிறாங்க. மாற்றி வச்சுட்டு, வசமாக நீ இந்த தடவை சிக்க போகிற அத்தைக்கிட்ட வந்து அவமானப்படுறதுல வந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட சாரியை எடுத்து அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக கார்த்தி வந்து கார் சாவியை மறந்து வச்சுட்டேன்ட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. அண்ணி நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, நான் ஒன்றும் பண்ணல, அத்தை வந்து தீபா ரெடி ஆகிட்டானான்னு கேட்க வந்தாங்க, பார்த்தா குளிச்சுட்டு இருக்கா, சரின்னு நான் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு. சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சாவியை எடுத்துகிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு போகிறாப்புல. இந்த பக்கம் வந்து தீபா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகி முடிச்சுட்டு வந்தோடனே மீனாட்சி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரெஸ் எப்படிக்கா இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னோம். நல்லா அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சாரீலாம் எடுத்து வச்சுக்கிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ வந்து பாக்ஸை எடுத்து பார்த்துட்டு ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறாங்க. கீழே வந்து கரெக்டாக அபிராமி கூப்பிட்டுறாங்க. தீபா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு. அத்தை சத்தம் போடுறாங்க பாரு, முதல்ல நீ கீழே கிளம்பு, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மீனாட்சி இவங்களும் வராங்க. வந்த பேக்கில் எடுத்துக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் புடவை எடுத்துக்கிட்டேன்னா எடுத்துக்கிட்டேன், அதை கையில் தான் வச்சுருக்கேன், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. ஓ அவ்வளோ சந்தோஷமாக போறியா அப்படின்னு இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து கடுப்பாகி பேசுகிறாங்க. போ அங்கே அவமானப்பட போகிற, அதுலேருந்து இந்த வீட்டை விட்டு துரத்த போகிறாங்க, அது நடக்க போகிறது உறுதி அப்படின்னு. என்னை விட்டுட்டு என் அத்தையை அழைச்சிட்டு போட்டு என்கிட்டேருந்து தட்டி பறிச்சுக்கிட்டே இருக்கல ஒவ்வொரு இதுவாக, இந்த தடவை உன்னை கௌரவத்தையே அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆஃபீஸ் கார்த்தி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஸ்னேகாலேருந்து எல்லா ஆஃபீஸ் ஸ்டாஃபையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடத்த போகிறோம், இந்த தடவை வந்து லைவ் ப்ரோக்ராமு, அதனால் வந்து வரப்போகிற விஐபிஸ்லேருந்து எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கணும், ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வந்து ஸ்னேகாட்ட கொடுக்குறாங்க. அப்புறமேட்டுக்கு சரி யார் பாட போகிறான்னு சொல்லலையே அப்படின்னோடனே, பல்லவி தான் பாட போகிறாங்க அப்படின்னோடனே ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் சூப்பர் சார், அவங்க பல்லவி பாடினாங்கன்னா வந்து வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகும், ஏற்கனவே போட்ட சாங் வந்து அவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்குது சார், அதனால் நம்ம இந்த தடவையும் சக்ஸஸ் பண்ணிடலாம் ப்ரோக்ராம் அப்படின்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்தாங்க இந்த பல்லவி ஃபோட்டோ இருக்குது, இதையும் ஃபோட்டோ பேனர் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸ்னேகாட்டா அதை எடுத்து விரித்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பல்லவி ஃபோட்டோ வந்து, என்ன சார் பல்லவி ஃபோட்டோன்னு சொன்னீங்க, தீபா ஃபோட்டோ இருக்குதுல்ல அப்படின்னா, சரி போஸ்டர் எல்லாம் அடித்து ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிற வேலையை செய்யுங்க, எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஸ்னேகா வந்து ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம், சார் தான் கிட்ட பேசினா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சுட்டு பேசுகிறப்ப வந்து, ஆமாம் இந்த மாதிரி பல்லவி வந்து தீபாவோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் இதான விஷயம், நான் கூட வேறு என்னமோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அவள் சொன்னால் செய்ய வேண்டியது தானே அப்படின்னு சொன்னோன்னே, அது எப்படி அவள் ஃபோட்டோ அவள் தான் பல்லவியா நிஜமாக அது மட்டும் கிடையாது, கார்த்தியோட ஒய்ஃபே அவங்க தான் அப்படின்னு அதிரடியாக சொல்லிடுறாப்புல, அவசரப்பட்டு வளர்றாரு நம்ம ராஜா. அதுக்கு கேட்டு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நம்ம ஸ்னேகா. இந்த பக்கம் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து தீபாவோட அழைச்சிட்டு உள்ளே வராங்க. அதோட எபிசோடு முடிக்கிறாங்க.